பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜீவ வார்த்தை 2026ஆம் ஆண்டிற்கான வாலிபர் மற்றும் பெரியோர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஜீவ வார்த்தை 2026 வினாத்தாள் வாலிபர் மற்றும் பெரியோர் பிரிவு. முதல் பிரிவில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேள்வியில் மொத்தம் 80 கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1, 4வது சுவிசேஷத்தின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, செபதேயுவின் குமாரனாகிய யோவான். யோவான் சுவிசேஷத்தை எழுதியது இயேசுவின் சீஷன் யோவான். இயேசுவின் சீஷனாகிய யோவான் செபதேயுவின் குமாரன். எனவே சரியான பதில் செபதேயுவின் குமாரனாகிய யோவான். கேள்வி எண் 2, யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதின் நோக்கம் எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது? சரியான விடை ஆன்சர் டி, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 3, ஒளியை குறித்து சாட்சி சொல்ல தேவனால் அனுப்பப்பட்டவர் இச்சுவிசேஷத்தில் யாராக குறிப்பிடப்படுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி, யோவான். யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த சுவிசேஷத்தில் ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்தவன் யோவான் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. வசன இருப்பிடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வரை. கேள்வி எண் 4, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது டேஸ் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. சரியான விடை ஆப்ஷன் சி, கிருபையும் சத்தியமும். வசன இருப்பிடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 5, நியாயப்பிரமாணத்தில் மோசே எழுதியவரை நாம் கண்டோம். இதை யார் யாரிடம் சொன்னார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பிலிப்பு நாத்தான்வேலிடம். வசன இருப்பிடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 6, யோவான் 1ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36 தனது சீடர்களில் இருவருக்கு இயேசுவை எவ்வாறு அறிமுகப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் பி, தேவ ஆட்டுக்குட்டி. வசன இருப்பிடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36 வசனங்கள். கேள்வி எண் 7, யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்பது எதை நினைவூட்டுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, யாக்கோபின் சொப்பனம். வசன இருப்பிடம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 8, யோவான் சுவிசேஷத்தின்படி இயேசு தமது முதல் 2 அற்புதங்களையும் எங்கு செய்தார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கலிலேயாவிலுள்ள கானா. வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 46 முதல் 54 வசனங்கள். முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுதல். 2வது அற்புதம் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனை குணமாக்குதல். கேள்வி எண் 9, யோவான் சுவிசேஷத்தின் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 2வது அற்புதம் எது? சரியான விடை ஆன்சர் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. 2வது அற்புதம் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனை குணமாக்குதல் என்பதே சரி. வசன இருப்பிடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 54 வசனங்கள் வரை. கேள்வி எண் 10, இயேசு ஆலயத்தை சுத்திகரித்த போது சீடர்கள் நினைவு கூர்ந்த பழைய ஏற்பாட்டு வசனம் எது? சரியான விடை ஆன்சர் ஏ, சங்கீதம் 69:9. வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்பதே. கேள்வி எண் 11, எத்தகைய பண்டிகையின் போது இயேசு எருசலேமில் ஆலயத்தை சுத்திகரித்தார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பஸ்கா பண்டிகை. வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி எண் 12, முதல் மற்றும் 2வது அற்புதங்களுக்கிடையில் இயேசு சென்ற 3 இடங்கள் எவை? அதாவது அதிகாரம் 2 முதல் 4 வரை. சரியான விடை ஆப்ஷன் சி, கப்பர்நகூம், எருசலேம், சமாரியா. வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யூதேயா தேசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எருசலேமை, யூதேயா தேசத்தில் உள்ள எருசலேமை குறிக்கிறது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கலிலேயாவுக்கு போகிற வழியில் அவர் சமாரியாவுக்கு சென்றிருப்பார். கேள்வி எண் 13, யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனத்தில் எந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, வெண்கல சர்ப்பம்.
வசன இருப்பிடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 14. சமாரிய ஸ்திரீக்கு இயேசு தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மேசியா. வசன இருப்பிடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 15. போஜனத்தை பார்க்கிலும் இயேசு விரும்பியது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பிதாவின் சித்தத்தை செய்தல். வசன இருப்பிடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 16. சமாரிய ஸ்திரீயினிடத்தில் இயேசு சொன்னார், பிதா டேஸ் தேடுகிறார். சரியான விடை ஆப்ஷன் பி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்பவர்களை. வசன இருப்பிடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவர் கலிலேயாவிலிருந்து வந்தவர் என எண்ணினர். வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இருந்து. சரியான விடை ஆப்ஷன் சி, குமாரனை விசுவாசிக்கிறவன். கேள்வி எண் 19. 5ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளில் யூதர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானதாக கருதிய 2 செயல்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி, குணமாக்குதல் மற்றும் படுக்கையை எடுத்துச் செல்லுதல். வசன இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. 3 முதல் 5 அதிகாரங்களில் இயேசு சந்தித்த மூவரின் கதைகளில் டேஸ் குறித்த குறிப்பு காணப்படுகிறது. இந்த கேள்விக்கான விட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சரியான விடை தெரிந்தால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏ ரட்சிப்பு, இல்லைனா டி தண்ணீர். இதில் ஏதாவது 2 ஆன்சர் வரலான்னு சொல்லி நான் நினைக்கேன். 3 சம்பவங்களையும் நிக்கோதேமுலையும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது ரட்சிப்பை குறிக்கிறது. ஆழமாக பார்த்தோன்னா ரட்சிப்பை குறிக்கிறது. மேலோட்டமாக பார்த்தோன்னா தண்ணீரை சொல்லலாம். 2வது சமாரியா ஸ்திரீ. அதே போல் நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர், ஆண்டவர் சொல்லுவார், நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது தண்ணீர் வரும். அதே வேளையில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை பற்றி ஏசப்பா சொல்லுவாங்க. 3வது பெதஸ்தா குளத்து அருகே இருக்கிறவன். அதுலேயும் என்னது அப்படின்னா தண்ணி கலக்கப்படும் போது அதுலேயும் தண்ணி சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் கடைசியில் நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுவார் ஏசப்பா. அது ரட்சிப்பை குறிக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கு ஆழமாக பார்க்கும்போது ரட்சிப்பு ஆன்சர் வருது, மேலோட்டமாக பார்க்கும்போது தண்ணீர் வருது. 2ல் எது மிக சரியான பதிலாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. கேள்வி எண் 21. யோவான் சுவிசேஷத்தின் முதல் 6 அதிகாரங்களில் குறைந்தது 2 முறை குறிப்பிடப்படும் பண்டிகை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பஸ்கா பண்டிகை. வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 23 வசனங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவைகளில் பஸ்கா பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி எண் 22. தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகளை நாம் செய்து முடிக்க என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி, தேவன் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். வசன இருப்பிடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 23. யோவான் சுவிசேஷத்தின் முதல் 10 அதிகாரங்களில் இயேசு சொன்ன நானே வாக்கியங்கள் எத்தனை உள்ளன? சரியான விடை ஆன்சர் டி, 7. வசன இருப்பிடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 48ஆம் வசனம், 51ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11 மற்றும் 14 வசனங்கள். மொத்தம் 7 இடங்களில் நானே வாக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன. கேள்வி 24. உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு என்று யார் சொன்னார்? சரியான விடை ஆன்சர் டி, பேதுரு. வசன இருப்பிடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். கேள்வி எண் 25. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று இயேசு எப்போது யூதர்களிடம் கேட்டார்? சரியான விடை ஆன்சர் பி, கூடார பண்டிகையில். வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 26. யூதர்கள் இயேசுவிடம் நீ டேஸ் என்று சொன்னார்கள். சரியான விடை ஆன்சர் பி, பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 27. எருசலேமில் இருந்த சிலர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன?
சரியான விடை ஆன்சர் டி. அவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியால். வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி எண் 28. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்திகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமென்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று யார் கூறினார்? சரியான விடை ஆன்சர் சி. நிக்கோதேமு. வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 50 மற்றும் 51 வசனங்கள். கேள்வி எண் 29. நாங்கள் மோசேயின் சீடர்கள் என்று யார் கூறினர்? சரியான விடை ஆன்சர் பி. யூதர்கள். வசன இருப்பிடம் யோவான் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி எண் 30. இனிமேல் பாவம் செய்யாதே என்று இயேசு இருவரிடம் கூறினார். அவர்கள் யார்? சரியான விடை ஆன்சர் டி. பெதஸ்தா நோயாளியும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயும். வசன இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. பரிசேயர்கள் இயேசுவை மேசியா என நம்பாததற்கு காரணம் என்ன? சரியான விடை ஆன்சர் பி. அவர் கலிலேயாவிலிருந்து வந்தார். வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வசனங்கள் வரை. கேள்வி எண் 32. இயேசு சொன்னார், நீங்கள் டேஸ் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சரியான விடை ஆன்சர் டி. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். வசன இருப்பிடம் யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 33. யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் என்ற பட்டம் எத்தனை முறை வருகிறது? சரியான விடை ஆன்சர் டி. 0. யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் என்ற பெயர் இடம்பெறவில்லை. கேள்வி எண் 34. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நல்ல மேய்ப்பன் என்ற பட்டம் எத்தனை முறை வருகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 3 முறை. வசன இருப்பிடம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 2 முறையும், யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 1 முறையுமாக மொத்தம் 3 முறை வந்துள்ளது. கேள்வி எண் 35. கோதுமை மணியின் உவமையை பயன்படுத்தி இயேசு தமது மரணத்தை முன்கூட்டியே அறிவித்தது எந்த சூழலில்? சரியான விடை ஆப்ஷன் பி. கிரேக்கர் இயேசுவை சந்திக்க விரும்பிய போது. வசன இருப்பிடம் யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 36. இயேசு தேவனுடைய குமாரனும் வரவிருக்கும் ராஜாவுமென்று அறிக்கையிட்ட 2 நபர்களை குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் சி. மார்த்தாள் மற்றும் நாத்தான்வேல். வசன இருப்பிடம் யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி எண் 37. யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கத்தை பிரதிபலிக்கும் அறிக்கை யாருடையது? சரியான விடை ஆன்சர் பி. தோமா. வசன இருப்பிடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள் வரை. கேள்வி எண் 38. லாசரு சம்பவம் எதை உறுதிப்படுத்துகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி. விசுவாசிகள் உயிர்த்தெழுவார்கள். வசன இருப்பிடம் யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 39. உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்ற வசனத்தின் பழைய ஏற்பாட்டு குறிப்பை எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வசன இருப்பிடம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 40. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு தமது மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்க பயன்படுத்தாத உவமை எது? சரியான விடை ஆப்ஷன் பி. யோனாவின் அடையாளம். இடிக்கப்பட்ட ஆலயத்திற்கான இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை. கோதுமை மணிக்கான இருப்பிடம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வெண்கல சர்ப்பத்திற்கான வசன இருப்பிடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். யோனாவின் அடையாளம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷத்தில் யோனாவின் அடையாளம் கொடுக்கப்படவில்லை. எனவே சரியான விடை யோனாவின் அடையாளம். கேள்வி 41. மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இயேசு டேஸ் என்பதை குறிக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி. மரத்தில் தொங்க வைக்கப்படுவார். வசன இருப்பிடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள்.
கேள்வி எண் 42. யோவான் சுவிசேஷத்தின்படி கீழ்க்கண்டவற்றில் எது பஸ்கா பண்டிகையின் போது அல்லது அதற்கு அருகில் நடைபெறவில்லை? சரியான விடை ஆப்ஷன் சி, குருடனை குணமாக்குதல். வசன இருப்பிடம் யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆலயத்தை சுத்திகரித்தலுக்கான வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரை. 5000 பேருக்கு உணவளித்தலுக்கான இருப்பிடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சீடர்களின் கால்களை கழுவுதலுக்கான வசன இருப்பிடம் யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி 43. இயேசு தமது சீடர்களுக்கு கொடுத்த புதிய கட்டளை எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? சரியான விடை யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆன்சர் பி. கேள்வி 44. பிதாவை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று இயேசுவிடம் கேட்ட சீடன் யார்? சரியான விடை ஆன்சர் டி, பிலிப்பு. வசன இருப்பிடம் யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி 45. இயேசுவுக்கு அன்பான சீடன் என்று யாரை குறிப்பிடுகின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் பி, செபதேயுவின் குமாரனாகிய யோவான். வசன இருப்பிடம் யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 46. கீழ்க்கண்டவற்றில் எது யோவான் சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவிக்கு பயன்படுத்தப்பட்ட பட்டங்களில் ஒன்று அல்ல? சரியான விடை ஆப்ஷன் சி, அக்கினி நாவி. வசன இருப்பிடங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 47. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை இயேசு கூறிய பரிசுத்த ஆவியின் பணி அல்லாதது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆவிக்குரிய வரங்களை அளித்தல் என்பது மாத்திரமே 14 to 16 அதிகாரங்களில் இல்லாதது. சீடர்களை நினைவூட்டுதல் இதற்கான இருப்பிடம் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உலகத்தை பாவ உணர்வடைய செய்தல் இதற்கான இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். வழி நடத்துதல் இதற்கான இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி 48. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் டேஸ். சரியான விடை ஆப்ஷன் பி, என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 49. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதிக கனியை கொடுக்க ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அவரில் நிலைத்திருக்க வேண்டும். வசன இருப்பிடம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 50. யோவான் 13 முதல் 17 அதிகாரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு உபச்சார உரை. அதாவது இயேசு கிறிஸ்து தான் மரிக்க இருப்பதையும் சீஷர்களை விட்டு பிரிய இருப்பதையும் தெரியப்படுத்துவார். கேள்வி 51. யோவான் சுவிசேஷத்தின் எந்த பகுதி பொதுவாக அடையாளங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரை. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து. கேள்வி 52. உலகம் ஏன் சீடர்களை வெறுக்கும் என இயேசு கூறினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. வசன இருப்பிடம் யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 53. இயேசு சீடர்களின் கால்களை கழுவியதன் அர்த்தம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, இயேசுவைப் போல தாழ்மையாக சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசன இருப்பிடம் யோவான் 13ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி 54. பிரதான ஆசாரிய ஜெபம் எந்த அதிகாரத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 17ஆம் அதிகாரம். அதாவது பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ளது. கேள்வி 55. தேற்றரவாளன் வரும்போது எதை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவத்தை குறித்து. வசன இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி 56. பிரி உபச்சார உரையில் பின்வருவனவற்றில் இயேசு முன்கூட்டியே கூறாதது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பொருளாதார ஆசீர்வாதங்கள். தேற்றரவாளன் வருதல் இதற்கான இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். உபத்திரவங்கள் இதற்கான இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20 மற்றும் 33 வசனங்கள். துக்கம் சந்தோஷமாய் மாறுதல் இதற்கான இருப்பிடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
கேள்வி எண் 57 யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி இயேசு பிதாவை எவ்வாறு மகிமைப்படுத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பிதாவால் கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்ததால். வசன இருப்பிடம் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 58 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்காக செய்த குறிப்பிட்ட ஜெபம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, சீஷர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டுமென்று. வசன இருப்பிடம் யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 59 கீழ்க்கண்ட அற்புதங்களில் எது எருசலேமில் நடந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, குருடனுக்கு பார்வையளித்தல். அதாவது குருடனை சீலோவாம் குளத்தில் கழுவச் சொல்லுவார். சீலோவாம் குளம் எருசலேமில் உள்ளது. வசன இருப்பிடம் யோவான் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் மற்றும் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. கேள்வி எண் 60 யோவான் சுவிசேஷத்தில் குறிப்பிடப்படாத நீர்நிலை எது? சரியான விடை ஆப்ஷன் டி, உப்புக்கடல். கேள்வி எண் 61 யோவான் சுவிசேஷத்தின் எந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரை குறித்த உபதேசம் சொல்லப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, 4. அதிகாரம் 4இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. வசன இருப்பிடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 62 எந்த பண்டிகையின் முடிவில் இயேசு ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீரை வாக்கு பண்ணினார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கூடார பண்டிகை. வசன இருப்பிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 37 மற்றும் 38 வசனங்கள். கேள்வி எண் 63 யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின்படி ஜீவ தண்ணீர் எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 64 பழைய ஏற்பாட்டில் இல்லாததாக இருந்தும் யோவான் சுவிசேஷத்தில் குறிப்பிடப்படும் பண்டிகை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. வசன இருப்பிடம் யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த பண்டிகையானது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படவில்லை. கேள்வி எண் 65 ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று யூத தலைவர்களுக்கு ஆலோசனை அளித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, காய்பா. வசன இருப்பிடம் யோவான் 11ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50 வசனங்கள். கேள்வி எண் 66 இயேசு பிடிக்கப்படும் போது இருந்த பிரதான ஆசாரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, காய்பா. வசன இருப்பிடம் யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 67 யூத தலைவர்கள் இயேசுவை ரோம ஆட்சியாளரிடம் ஒப்படைத்ததற்கு காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க அதிகாரம் இல்லை என்பதால். வசன இருப்பிடம் யோவான் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 68 யூத தலைவர்கள் இயேசுவுக்கு எதிராக கொண்டு வந்த குற்றச்சாட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். வசன இருப்பிடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 69 ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று யார் கூறினர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, யூதர்கள். வசன இருப்பிடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 70 நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்ற அறிவிப்பு எந்த மொழியில் எழுதப்படவில்லை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரபு. வசன இருப்பிடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 71 யோவான் சுவிசேஷத்தில் டேஸ் அதிகாரங்களும் டேஸ் வசனங்களும் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி, 21 அதிகாரங்களும் 879 வசனங்களும் உள்ளன. கேள்வி எண் 72 இயேசுவின் நானே என்ற 2 வாக்கியங்கள் இடம்பெறும் அதிகாரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 10ஆம் அதிகாரம். வசன இருப்பிடம் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம். கேள்வி எண் 73 யோவான் சுவிசேஷத்தில் மிக நீளமான அதிகாரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 71 வசனங்கள் உள்ளன. கேள்வி எண் 74 19ஆம் அதிகாரத்தில் காணப்படும் 2 எபிரேய இடப்பெயர்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கொல்கொதா மற்றும் கபத்தா. வசன இருப்பிடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 13 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 75 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என அழைக்கப்பட்ட இயேசு எந்நாளில் சிலுவையில் அறையப்பட்டார்?
சரியான விடை ஆப்ஷன் பி பண்டிகையின் ஆயத்த நாள், அதாவது பஸ்கா பண்டிகையின் ஆயத்த நாள். வசன இருப்பிடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி எண் 76. யோவான் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் ரோம படை வீரர்கள் செய்யாத செயல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி அவர் மேல் துப்பினார்கள் என்பதே அவர்கள் செய்யாத செயல். கேள்வி எண் 77. சந்தேகித்த சீடனை யோவான் வேறு எந்த பெயரால் குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி திதிமோ. வசன இருப்பிடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 78. யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி இயேசு யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி காணாமல் விசுவாசிப்பவர்கள். கேள்வி எண் 79. உயிர்த்தெழுந்த பின் 3வது முறையாக இயேசு சீடர்களுக்கு தோன்றிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கலிலேயா. வசன இருப்பிடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. அதாவது திபேரியா கடற்கரை. திபேரியா கடற்கரை என்பது கலிலேயாவில் உள்ளது. கேள்வி எண் 80. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டபின் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த கட்டளை என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி என் ஆடுகளை மேய்ப்பாயாக. வசன இருப்பிடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனப்பாட வசனங்களும் கோடிட்டிடமாகவே கேட்கப்பட்டுள்ளன. கட்டாயமாக கீழ்கண்ட கேள்விக்கு பதிலளிக்கவும் என்ற பிரிவு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் யோவான் சுவிசேஷம் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டதை சுருக்கமாக எழுதவும். ஜீவ வார்த்தை 2027ஆம் ஆண்டிற்கான வேதபாட பகுதிகள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் மற்றும் பிலேமோன். மனப்பாட பகுதி சிறுவர்களுக்கு எபேசியர் அதிகாரம் 1, வாலிபர் மற்றும் பெரியவர்களுக்கு சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 41 முதல் 80 வசனங்கள் வரை. வேதாகம தேர்வு தேதி ஜூன் 27, 2027. அடுத்த வருட வேதாகம தேர்வுக்கும் இப்பொழுதே இருந்தே ஆயத்தப்படுங்கள். எல்லாரும் தேர்வு எப்படி எழுதினீங்க? நல்லா எழுதிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாகவே தான் தெரிஞ்சுது. நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவியுங்கள். விடையில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.